அடர்ந்த காட்டின் நடுவிலே குடில் ஒன்றை அமைத்து கொண்டு அமைதியாக வாழ்ந்து வந்தார் ஒரு முனிவர். அவர் வருட கணக்கில் தவம் செய்து பல அரிய ஆற்றல்களை பெற்றிருந்தார். ஒரு நாள் அந்த பகுதிக்கு நாட்டின் மன்னன் வீரர்கள் படைசூழ யானையில் வந்து இறங்கினார். விலங்குகளை வேட்டையாடி பொழுதுபோக்குவதற்காகத்தான் அங்கே வந்திருந்தான் மன்னன். படை வீரர்கள் மரங்களை வெட்டி தள்ளி ஒரு திறந்த வெளியை ஏற்படுத்தினார்கள். கூடாரங்களை அமைத்தார்கள். மன்னன் தங்குவதற்கு ஆடம்பரமான கூடாரங்கள் போடப்பட்டது. பட்டு மெத்தையும் தேக்கு மர கட்டிலும் வந்து இறங்கின. அவன் படுக்கை அறை மனம் வீசும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. உட்கார்வதற்கு சிம்மாசனம் ஒன்று போடப்பட்டது. மன்னனுக்கு சாமரம் வீசவும் பணிவிடை செய்யவும் அறுசுவை உணவு சமைக்கவும் பெண்கள் சிலர் பல்லக்கில் வந்து இறங்கினார்கள். மன்னன் குளிப்பதற்கென்றே தனியாக ஒரு கூடாரம் பன்னீரும் சந்தன எண்ணெயும் கலந்து வெந்நீர் போடப்பட்டது. கொடிய விலங்குகள் வாழும் காட்டுக்கு வேட்டையாட வரும்போது கூட அந்த மன்னனுக்கு இவ்வளவு ஆடம்பரம் தேவைப்படுவதை அருகிலே இருந்த முனிவர் கவனித்தார். அவரையும் அறியாமல் அவன் மேலே அவருக்கு பொறாமை எழுந்தது. முற்றும் துறந்து ஆசையை அடக்கி முனிவரான அவருக்குள்ளும் இந்த மன்னனைப் போல் ஆடம்பரமாக வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்ற நப்பாசை துளிர்விட்டது. மறுநாளிலிருந்து வேட்டை விளையாட்டு தொடங்கியது. மன்னன் வேட்டை முடித்து ஓய்வெடுக்க திரும்பி கூடாரத்துக்கு வரும்போதெல்லாம் அவனையே பொறாமையோடு பார்க்க தொடங்கினார் முனிவர். ஒரு நாள் நள்ளிரவில் தன் குடிசையில் உறங்கிக் கொண்டு இருந்த முனிவர் திடுக்கிட்டு விழித்தார். ஏதோ கெட்டது நடந்திருக்கிறது என்று அவரது உள்ளுணர்வு உணர்த்தியது. வெளியே வந்தவர் முனிவர் எதிரே தீப்பந்தங்கள் ஒளியில் மன்னனின் கூடாரம் படை வீரர்கள் கூடாரங்களும் தென்பட்டன. மன்னனின் கூடாரத்திலிருந்து ஆவி வடிவம் ஒன்று மேலே எழுந்து செல்வதை முனிவர் ஞானக்கண்கள் கண்டன. உடனே முனிவர் கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தினார். சில நிமிடங்களுக்கு முன் மன்னனின் கூடாரத்தின் உள்ளே நடந்தவை அவர் மனக்கண்ணில் தெரிந்தன. மன்னனின் படுக்கை அறையை அலங்கரிக்கப்படுவதற்காக வைக்கப்பட்டிருந்த பூங்குவியலில் இருந்து வெளிப்பட்ட ஒரு சிறிய நாகம் மன்னனை தீண்ட நஞ்சு ஏறி மன்னனின் உயிர் பிரிந்துவிட்டது. அப்படி பிரிந்த ஆவியை தான் முனிவர் பார்த்தார். நடந்ததை அறிந்த முனிவருக்கு திடீர் ஒரு எண்ணம் தோன்றியது. உடனே காட்டிற்குள்ளே சற்று தொலைவு நடந்து சென்ற முனிவர் அங்கே இருந்த ஒரு இரகசிய குகைக்குள் சென்று தன் உடலை கிடத்தினார். பின்னர் கூடு விட்டு கூடு பாயும் ஆற்றல் மூலம் தன் உடலில் இருந்து தன் உயிரை பிரித்து முனிவர் கூடாரத்திலே இறந்து கிடந்த மன்னனின் உடலுக்குள் தன் உயிரை செலுத்தி கொண்டார். மறுநாள் பொழுது விடிந்ததுமே மன்னனாக விழித்திருந்தார் முனிவர். அந்த பொழுதில் இருந்து மன்னனாகவே ஆகிவிட்டார் முனிவர். இறந்து போன மன்னனைப் போலவே நடந்து கொள்வது அவருக்கு கடினமாக இருக்கவில்லை. மன்னனின் உடலுக்குள்ளிருந்த முனிவர் அவனுக்கு கிடைத்து வந்த அத்தனை ஆடம்பரங்களையும் அனுபவித்தார். வேட்டை முடிந்து திரும்பி அரண்மனை வாழ்வையும் தொடர்ந்தார். தன்மேல் யாருக்கும் எந்தவித ஐயமும் வரவில்லை என்பதை மகிழ்ச்சியோடு உணர்ந்து கொண்ட முனிவர் இனி வாழ்வின் மிச்சமிருந்த நாட்களையும் மன்னனாகவே சுகமாக கழிக்க ஆசைப்பட்டார். எனவே ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் காட்டிற்குள் வந்து குகையில் ஒளித்து வைத்திருந்த தன் உடலை எரித்து அழித்துவிட்டு மகிழ்ச்சியோடு அரண்மனைக்கு திரும்பினார். அதன் பிறகு அது நடந்தது. பக்கத்து நாட்டு பகையரசன் பெரும் படை திரட்டி கொண்டு வந்த போர் தொடுத்தான். மன்னன் வேடம் முனிவரால் அந்த போரை தாக்கு பிடிக்க முடியவில்லை. அவருடைய படை தோற்றுவிட்டு ஓடியது. மன்னன் வேட முனிவரை சிறையில் அடைத்த பகையரசன் நாட்டையும் கைப்பற்றி கொண்டான். மன்னனாக வாழ ஆசைப்பட்ட முனிவர் இப்போது இருண்ட பாதாள சிறை ஒன்றில் கந்தல் உடைகளுடன் கை கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டு கால் வயிற்று உணவு காலம் தள்ளி கொண்டிருக்கிறார். ஐயோ பாவம், ஆசை யாரை விட்டது?